ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடிகர் ரஜினி சார் நடிப்பில் வெளியாக உள்ள கூலி திரைப்படத்தோட முழு கதையுமே பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இது ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி கூலி திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது. ஸோ இந்த ஒரு திரைப்படம் முதல் நாளில் உலக அளவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் லைஃப் டைமாக எவ்வளவு கலெக்ஷன் பண்ணணும், 1000 கோடி கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இந்த ஒரு திரைப்படத்துல நிறைய முன்னணி நடிகர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஒரு திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்கும், 1000 கோடி அடிக்குமா இல்லை அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது 1000 கோடி வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் ரஜினி சார் இவங்க பாத்தீங்கன்னா தங்க மாஃபியா டானாக இருந்து அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராங்க. ரஜினி சாரோட தம்பியான சஹீர் மற்றும் சைமன், அதாவது நாகார்ஜுனாவுக்கு கீழே ரஜினி சார் பணிபுரிஞ்சிட்டு வர்றாங்க. ஆனா சைமன் மற்றும் அவரது ஆட்களை பாத்தீங்கன்னா சபீரை கொடூரமாக கொலை செஞ்சிடறாங்க. இந்த ஒரு காரணத்தினால நடிகர் ரஜினி சார் அவங்கள பழி வாங்குறதுக்காக மீண்டும் பழையபடி அடிதடியில இறங்குறாங்க. இறுதியாக நடிகர் ரஜினி சாருக்கும் சைமனுக்கும் இடையிலான மோதலில் சைமன் கொடூரமாக கொல்லப்படுறாங்க. இதுதான் கூலி திரைப்படத்தோட கதை அப்படின்றக்கான ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம தற்பொழுது அதிகமான ரேட்டுக்கு டிக்கெட் பாத்தீங்கன்னா விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால கூலி திரைப்படம் 1000 கோடி வசூல் பண்றது டவுட் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு காரணத்தினால படத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேன்பா, கூலி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.